பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அழகாக சொன்னார். நாங்க கூட்டணி வச்சோமோ இல்லையோ ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்துடுது, பதறாரு. சட்டமன்றத்தில் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன், திரு கடம்பூர் ராஜ் அவர்களும் இருந்தாங்க. திடீர்னு எந்திரிச்சு நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், என்னை பார்த்து என்னங்க திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியோட நீ கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார். எனக்கு ஒன்றும் பேச வரல, என்ன நம்மளை பார்த்து கேட்கிறாரேன்னு. அப்புறம் தான் நினைச்சேன், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சவுடன் இந்த முதலமைச்சருக்கு நடுக்கம் வந்து விட்டது. அதற்கு மேலேயும் பேசுறார், நீங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணியே வைக்க மாட்டீங்க, 2033 வரைக்கும் 2031 வரைக்கும் வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்களேன்னு எனக்கு நேருக்கு நேர் கேட்டார். அப்பொழுது நான் பதில் சொன்னேன், நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போங்க, இது அதிமுக கட்சிங்க. அவர் திமுக கட்சி நினைச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு, பாவம் மறந்துட்டாரு. கூட்டணி வச்ச உடனே தன்னை மறந்து ஒரு சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாங்கன்னா முதலமைச்சருக்கு பயம் வந்து விட்டது. ஆட்சி பறிபோய்விடும் என்று அச்சம் பயம் வந்த காரணத்தினால்தான் என்னை நேருக்கு நேர் என்னிடத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன்னா நல்லது செஞ்சிருந்தா தானே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும். நல்லது செஞ்சது சரித்திரமே கிடையாது. திமுக பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்ச சரித்திரமே இல்லை. அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க, கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இதுதான் தாரக மந்திரம். இதுல வேணா அவையில் எந்த விதத்திலையும் குறைய மாட்டாங்க. எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்லை. இன்றைக்கு லஞ்சம் லாவணியம் மிகுந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்னொன்னு கேட்கிறார், அவர் திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, அவர் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுமா, நம்மள பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுமா தான். அதுவே சகோதரர் நயினார் நாகேந்திரன் இருக்காரு, நாங்க என்ன விழுங்கியா போடுறாரு, இல்லையா இங்க இருக்கிற விழுங்கிடுவாங்களா? எப்படியெல்லாம் மக்களை மடமாற்றம் செய்கிறார் என்பதை பாருங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேட முயற்சிக்கின்றார் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே. நாங்கள் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தோமோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்து விட்டது.